கல்யாண வீடுங்களுக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு சாப்பிட்ருப்போம். இன்னொரு முறை கூட வாங்கி சாப்பிட்லாமான்ற அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறது வீட்லேன்னு பார்த்துடலாம். பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அரிசி, 5-6 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சிட்டிங்கன்னா வத்த குழம்பு பொடி ரெடி. இப்போ அதே பேனில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சுண்டவத்தில் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் 15 பூண்டு பல்லு, 100 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்து இதையுமே வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதோட நம்ம அரைச்ச வத்த குழம்பு பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 கப் அளவுக்கு புளிக்கரைசலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு 15 நிமிஷம் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சுண்டவத்தலை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான